அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நடந்து முடிந்த 2 தேர்தலிலும் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சி வெற்றி பெற்ற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவைகள் பார்த்துவிட்டோம். ஆனால் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. குறிப்பாக தமிழர் தாயகத்தில் தமிழர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இது ஒரு சதியா அல்லது அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சி தளம்ப தொடங்கிவிட்டதா என்று கூட சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏனென்றால் இதுவரையில் இல்லாத சில மாற்றத்தை தந்திரமாக கொண்டு வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மனு தாக்குதல் செய்யும் பொழுது அதை உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. அரசோக்களி, நீங்கள் முதலில் கூறுங்கள், இந்த மாற்றம் என்ன மாற்றம், இதனால் எந்த கட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? மற்றது, இதை ஒரு இரகசியமாக இவர்கள் கையாளுவதென்றால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி பதட்டமாகவும் அல்லது ஒரு தளம்புகின்ற ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கிறது முடிவடைந்திருக்கிறது. ஏறத்தாழ 336 உள்ளூராட்சி சபை தொகுதிகளுக்கான தேர்தல். இதில் இப்போ இதுவரையில் 107 கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் மனு தாக்கல் செய்ததாக கூறப்படும். ஆனால் வடக்கில் இடம்பெற்ற சம்பவம் என்னவென்று சொன்னால், NPP-யையும் தமிழரசு கட்சியின் பெரும்பாலான இடங்களையும் தவிர ஏனைய கட்சிகள், உதாரணமாக பார்க்க போனால் இந்த தேசிய கூட்டணி என்று அமைக்கப்பட்ட சுரேஷ் பிரேம EPRLF மற்றும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பு மனுக்கள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது சுயேட்சை குழுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனா அவரை பொறுத்தவரையில் அவர் அதிக அளவில் வாக்குகளை பெறுவது சாவச்சேரியை குறிவைத்து அதை நிராகரித்திருக்கிறார்கள். இப்படி பல தமிழ் கட்சிகள் வடக்கில கிழக்கிலையும் பல தமிழ் கட்சிகளை ஓரம் தள்ளி இருக்கிறார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மும்முனை போட்டியாக தமிழரசு கட்சிக்கும் JVP-க்கும் டக்ளஸ் தேவானந்த கட்சிக்கும் இடையிலான ஒரு மும்முனை போட்டியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஏனையவற்றை இல்லாது செய்திருக்கிறார்கள். இதுவரை காலம் நடந்த அரசாங்கங்களில் இவ்வாறு இடம்பெறவில்லை. அப்ப இப்போது ஓரளவு தெரிகிறது JVP எவ்வளவு மோசமாக அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்பது தெளிவானது. இப்ப ரொமேனியாவில் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. அதாவது அரச தலைவர் தேர்தலில் ஒருவர் வெற்றி பெறப் போகிறார் என்ற போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கூறி நீதிமன்றத்தின் மூலம் அந்த தேர்தலை தடை செய்து பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் வைத்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஏர்டோகன் இப்ப துருக்கியில் ஒரு போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. அவரும் பதவியில் இருந்து துரத்தப்படலாம். அப்படி உலக நாடுகளில் இப்ப செர்பியாவின் அரச தலைவர் பதவி விலகிவிட்டார். உலக நாடுகளில் பல நாடுகளில் தேர்தலை முடக்குவது, தங்களுக்கு விரும்பினவர்களை கொண்டு வருவது என்று ஜனநாயகம் குழம்பி இருக்கின்றதை இலங்கை அரசும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறது. என்று சொன்னால், வளமையாக ஒரு சமாதான நீதிவானால் ஒப்பமிடப்பட்ட பிறப்பு சான்றிதழை கொடுக்க முடியும் என்றுதான் இருந்தது. ஆனால் கடந்த 16ஆம் தேதி உங்களுக்கு தேதிகளை பார்த்தால் 17ஆம் தேதி தாக்கல் ஆரம்பமாக போகிற அதுக்கு முதல் நாள் ஒரு சுற்று நிறுவத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் செயலாளரின் கையெழுத்து வேண்டும் என்று சொல்லி அதை பலர் பார்க்கவில்லை, பலர் பார்த்திருக்கிறார்கள். அதுதான் நடந்த விடயம். இப்ப இதில் 2 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, தமிழ் கட்சிகள் இதனை தெளிவாக ஒன்றை வாசிக்காமல் இவர்கள் அதை சமர்ப்பித்தது இவர்களின் அரசியல் இவர்களில் இருக்கின்ற அக்கறையின் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதாவது இதனை எதிர்க்கட்சிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு உள்ளூராட்சி சபையில் ஒரு போம் நிரப்பி கொடுக்க தெரியாத நீங்கள் என்னென்ற அரசியல் தீர்வை கொண்டு வருவீர்கள் என்றது அவங்களோட பிரச்சாரமாக இருக்கு. ஆனால் மறுபலமாக தமிழ் கட்சிகள் என்னென்றால், இது திட்டமிடப்பட்டு, அதாவது ஒன்று தமிழ் கட்சிகளை நேரடியாக எதிர்க்க முடியாத
தற்போதைய அரசு ஒரு சதி நடவடிக்கையாக அவர்களை இதில் தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு வென்று காட்ட வேண்டும். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். அவர் பேசும்போது அவர் யாரையும் மதிக்கவில்லை, மக்களையும் மதிக்கவில்லை. கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கு பதிலும் தெரியவில்லை. அதாவது ஏதோ ஒரு அலை அடித்து அவர் வந்திருக்கிறார், அலையில் ஒதுங்கிய மீனை போல. ஏதோ ஒரு அவர் இங்க இருந்தாரோ யாருக்கு தெரியும், அவருக்கு அரசியல் என்னவோ தெரியல, அப்படி வந்திருக்கிறார்கள். வந்து அரசியலை எல்லோரும் நடத்தலாம் என்று நடத்துகிறார்கள். இப்ப வடக்கில் வந்து தங்களுக்கு எதிராக மிக பாரிய போட்டி வரப்போகிறது என்பதற்காக வடக்குல உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சிக்கான ஆதரவுகள் குறைந்து வருகின்றன. அப்ப தமிழரசு கட்சியை விட்டு விட்டார்கள். அப்ப இப்ப என்னென்ன அந்த சுற்றுலாவத்தில் இருக்கிறது, நீங்கள் சமர்ப்பிக்கின்ற ஆவணங்களில் எதுவும் குறைபாடுகள் என்று அதை ஒரு என்னென்று பிளண்டா விட்டு இருக்கிறார்கள். இந்த குறைபாட்டையும் நாங்கள் அதில் தடவி பிடிக்கலாம். இப்ப ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பல குறைபாடுகளை அதில் பிடிக்கலாம். இப்ப அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இது. இப்ப இதில் பாதிக்கப்பட்ட கட்சிகள் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக சந்திப்பின் அடிப்படையில் அவர் நீதிமன்றம் செல்ல போவதாக கூறியிருக்கிறார். உண்மைதான் என்னென்று சொன்னால், ஒரு தேர்தல் அறிவித்த பிற்பாடு தேர்தலுக்காக அதாவது அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளை கூட பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கின்றன. தேர்தலை அறிவித்த பிற்பாடு இந்த மாற்றங்களை செய்ய முடியாது என்று இருக்கின்றன. எனக்கு இதில் பெருசாக சட்டங்கள் தெரியாது. ஆனால் இதற்குரிய வழக்கறிஞர்கள் உண்மையில் இதற்கு எதிராக நீதிமன்றங்களை நாடி இந்த உள்ளூராட்சி தேர்தலை நிறுத்துவதற்கு அல்லது இது தொடர்பாக இதுதான் இலங்கையில் இடம்பெறுகின்ற ஜனநாயகம் என்பதை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக இதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஜனநாயகம் என்று ஒவ்வொரு சிங்கள கட்சிகளும் வரும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் எவ்வாறு தமிழ் மக்களை அடக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. 2 விடயங்கள் நீங்கள் கூறியதை நான் அவதானித்தேன். ஒன்று, கட்சிகள் இந்த வேட்புமனு தாக்குதலை செய்யும் பொழுது, ஹோம்ஸை நிரப்பும் பொழுது நிச்சயமாக இவற்றை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பதவியை பெற்றுவிட்டால், கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றுவிட்டால் போதும் என்ற ஒரு நிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் சொல்லுவோம், அடிக்கடி எவ்வளவு ஒரு திட்டங்கள் இருக்க வேண்டும், இதுக்கென்று ஒரு குழு இருக்க வேண்டும், இதை சரியாக அவதானித்து சரியாக அதை கையாள வேண்டும். அதொன்று. அது இந்த பக்கத்தில் தவறு இருக்க இருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது நீங்கள் உலக நாடுகளில் எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த புதிதாக ஒரு மாற்றங்கள் வரும்பொழுது அதை தனியாக சுட்டி காட்டுவார்கள், ஃபிளாக் பண்ணி காட்டுவார்கள். அதை காட்டினார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்கிறது. இனி அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வடக்கு கிழக்கு வெல்ல வேணும், இல்லை என்றால் இதுவரைகள் அடித்த தம்பட்டம் சரிவராமல் போகிறது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். சமீபத்தில் தாயகத்தில் நான் உரையாடும் பொழுது வேட்பாளர்களுக்கு காசு ஒதுக்குகிறார்கள். நீங்கள் வந்து வேட்பாளராக நிற்பதற்கு நாங்கள் உங்களுக்கு காசு தருகிறோம் என்று அங்கிருந்து எனக்கு அழைத்து கூறியிருந்தார்கள். என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவ்வாறு ஒரு நிலைமை என்றால் எவ்வாறு தமிழ் மக்கள் இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து போப்போம் என்று 6 மாதத்துக்கு முதல் சொன்னவர்கள் இப்பொழுது இந்த நிலைமையை பார்த்துவிட்டு எவ்வாறு இதை கணிப்பார்கள்? உண்மையில் இந்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கூற முடியாது. ஒரு சிலர் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். ரணிலுக்கு கொடுத்து, இப்ப ரணில் அல் ஜசீராவில் வந்து சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போது தெரிகிறது இவ்வளவு தூரத்துக்கு ரணில் மிகவும் மோசமானவர் என்பதை எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். இப்ப தமிழ் மக்கள் முதலாவது இந்த அவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்பதை கைவிட வேண்டும். முதலாவது உங்கள் கொள்கைகளில், உங்கள் நடவடிக்கைகளில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது முக்கியமானது. தென்னிலங்கை கட்சிகள் எப்போதும் அவர்கள் இனவாதம் சார்ந்தவர்களான். அங்கு எந்த கட்சியும் அங்கு இடம்பெற்ற இனப்படுகொலை போர் தொடர்பாக இதுவரை மன்னிப்பு கேட்கவும் இல்லை, இதுவரை அதை ஏற்றுக்கொண்டதும் இல்லை, எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. இவ்வாறு இருக்கும் போது நீங்கள் என்னென்று அந்த அதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று உங்களுக்கான சுய லாபங்களுக்காகவும் நீங்கள் நலமாக வாழ்வதற்காகவும் செய்கின்ற ஒரு தன்னலமான நடவடிக்கையாகத்தான் அதனை பார்க்கலாம். நல்லெண்ணெய் சமிக்கை என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப பூட்டினும் ட்ரம்பும் அண்மையில் பேசியிருந்தார்கள். பேசும்போது 175 கைதிகளை விடுவதாக இரு தரப்பும் ஒப்புக்கொண்டது. அதுக்கு மேலதிகமாக புட்டின் கூறினார் 23 பேர் காயமடைந்தவர்களை நான் நல்லெண்ணெய் சமிக்கையாக விடுகிறேன் என்று. அனுரகுமார திசாநாயக்கா நல்லெண்ணமாக இதுவரை யாழ்ப்பாணத்துக்கு என்ன செய்தார், வடக்குக்கு அல்லது கிழக்குக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்? நல்லெண்ணமாக 6 மாதம் முடியுது. நல்லெண்ணமாக ஏதாவது அரசியல் கைதிகளை விடுவித்தாரோ அல்லது நிலங்களை விடுவித்தாரோ அல்லது ராணுவத்தை குறைச்சாரோ? இல்ல.
அது என்னென்றால் இன்னும் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இனப்பிரச்சனையே இல்லையே. நீங்கள் ஒரு இனமே இல்லை, இனப்பிரச்சனை இல்லை என்றால் என்ன? இலங்கையில் வாழ்பவர்கள் அனைவரும் ஒரே இனம் என்றால் அதில் அதன் அர்த்தம் என்னென்றால் இங்க ஒரு இனம், நீங்கள் ஒரு இனமே இல்லை. இல்ல, நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். அதாவது தேர்தல் நடந்த காலத்தில் அரசு தலைவருக்கான தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருந்த காலத்திலும் சரி, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதற்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் சில விடயங்களை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் அப்பொழுது கூறினது எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கு. இப்போ நீங்கள் சுட்டிக்காட்டிய பொழுதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பிடிச்சு வச்சிருக்கிற காணிகளில் ஒரு கொஞ்சம் தென்னம் விடுவிக்கலாம், இராணுவத்தினரை கொஞ்சம் தென்னம் விடுவிக்கலாம், குருந்தூர் மலை விவகாரங்கள் இருக்கின்றது, கட்டிய விகாரைகள் தொடர்பான விடயங்கள் இருக்கின்றது, இனி அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். இதில் 6 மாசத்துக்கு இவர்களால் ஒன்றும் தன்னும் செய்ய முடியவில்லையே. அப்படி என்றால் என்ன? இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டின் தொடர்பாக கூறும்பொழுது எவ்வாறு நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தினார்கள் என்றால், இதே எவ்வாறு எங்கள் தமிழ் தரப்பினர் பார்க்க வேண்டும்? தமிழ் தரப்பினர் அதைத்தான் நான் கூறுகிறேன், தமது கொள்கைகளில் இவர்கள் வலுவாக இருப்பார்களாக இருந்தால் இதெல்லாம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதாவது ஏதோ ஒரு காணல் நீராக அல்லது கனவு கண்டது மாதிரி அதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம், இதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று சொல்ல தேவையில்லை. இப்ப ரஷ்யாவில நீங்க பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துல ஏன் இதுவரை அளவு எட்ட முடியாமல், ட்ரம்பினாலே எட்ட முடியாமல் இருக்கிறது என்று சொல்லும் போது இருதரப்பும் தங்கள் நிலைகளில் உறுதியாக இருக்கிறார்கள். அதான் அந்த பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு தரப்பும் விட்டுக் கொடுப்புகளை செய்துதான் அந்த நிலையை எட்ட வேண்டும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தூக்கி கொடுத்து விடுறது, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், இதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்றால் இதை கொடுப்பவர்களை நீங்கள் அறிந்து கொடுப்பவர்களின் பின்னணியை அறிந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் குருதி சிந்தி, நீங்கள் உயிரை இழந்து, நீங்கள் உடமையை இழந்து, நீங்கள் இந்த போரில் பங்கு பெற்றிருந்தால் உங்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும். இந்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது அரசர்களே, அனுரகுமார திசாநாயக்கா நிச்சயமாக கடந்து வந்த சிங்கள அரசாங்கத்திலும் பார்க்க மாறுபட்டவர். அது நாங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களும் போரை கண்டவர்கள், அவர்களும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்தவர்கள், அவர்களிலும் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள், அவர்களும் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தது. நிறைய விடயங்கள் அங்கே இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்களுடைய உண்மையாக மனங்களையும் இதயங்களையும் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கூறிய அந்த நல்லெண்ண சமிகைகளை செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஒரு சிறிய விடயத்தையாக ஏன் அவ்வாறு செயல்பட முடியாமல் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இனவாதம். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதாவது இந்திய ராணுவம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிடும் என்பதற்காகத்தான் இந்திய ராணுவத்துக்கு எதிராக 60,000 பேர் உயிரை கொடுத்தார்கள். அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு சிறிய நன்மையும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக 60,000 பேர் இறந்தார்கள். எதுக்கு இறந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தமிழ் மக்களுக்காவது ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு இலட்சியம் இருக்கு. நாங்கள் ஒரு வேறு இனம், நாங்கள் இழந்த தேசத்தை மீட்கிறோம். அவர்களுக்கு ஒரு நாடு இருந்தது, தங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை இருந்தது, இருந்த போதும் உயிரை கொடுத்தார்கள் அந்த இனத்துவசம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், வடக்கு கிழக்கை பிரித்தவர்களே அவர்கள் தான், தங்கள் அரசியல் நலன்களுக்காக பிரித்தவர்களே அவர்கள். வரலாற்றை கொஞ்சம் நாங்கள் உட்கார்ந்திருந்து படித்தோம் என்று சொன்னால் இந்த தளம்பல் தமிழ் மக்களுக்குள்ள இருக்காது. தமிழ் மக்கள் என்று கூற தேவையில்லை, இந்த ஒரு சிலருக்கு இருக்காது. இந்த ஜேவிபிக்காக வாதாடுபவர்கள் இப்ப 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள். ஜேவிபியில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் யார்? தமிழர்களா சிங்களவர்களா என்றால் இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இவர்கள் தமிழர்களா சிங்களவர்களா என்றால், நீ தமிழராக பிறந்திருக்கலாம், நீ யாருக்காக வேலை செய்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் நீ யார் என்று கணிக்கப்படும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இங்க ரிஷி சுனாக் பிரதமராக இருந்தார் பிரித்தானியா. அவர் இந்தியரா பிரித்தானியரா? அவர் பிரித்தானியாவுக்கு தான் வேலை செய்தார். அவர் இந்தியர், பிறப்பால் இந்தியர். ஆனால் அவர் இந்தியாவுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவர் பிரித்தானியாவுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார், அவ்வளவுதான். அவருடைய தோற்றம் மட்டும் இந்தியராக இருக்கலாம். அதே போன்றுதான் இப்ப அனுரகுமார திசாநாயக்கா வந்த 6 மாதத்துக்கு தமிழர் தரப்பில் எதுவும் நடைபெறவில்லை. அதாவது இந்த அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது இனப்பிரச்சனையா என்று கேட்டா கூட அதுக்கு பதில் தெரியவில்லை. நடந்தது இனப்படுகொலையா என்றாலும் அதுக்கு பதில் தெரியவில்லை. அப்ப அவர்கள், அதாவது இப்ப நாங்கள் ஒபாமா வந்தார், அமெரிக்கா வந்த அரசு தலைவரா, அவர் ஆப்பிரிக்கரா இருந்தாரா அமெரிக்கரா இருந்தாரா? இல்ல,
அவர் அமெரிக்கராகத்தான் செயற்பட்டார். நீ எந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துறியோ நீ அந்த கட்சிக்கும் அந்த இனத்துக்காகவும் தான் நீ செயற்படுவாய். அது தெளிவானது ஒன்று. சிங்கள தேசத்தின் என்பிபியை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த கட்சிக்கும் சிங்கள மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பீர்கள். அதை தக்க வைப்பதற்கு இப்போது தமிழ் கட்சிகளை திட்டம் போட்டு வெளியேற்றி இருக்கிறீர்கள் உள்ளூராட்சி தேர்தலில். இது உலகத்தில் இப்ப நடக்கிறது. இப்ப அங்கேயும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தென்னிலங்கை தகவலின் அடிப்படையில் சஜித்தை மறைமுகமாக என்பிபி பலப்படுத்த போவது. ஏன் என்ற ஒரு கேள்வி வரும்போது அவங்க சொல்றாங்க, மஹிந்த ராஜபக்ஷ ரணில் கூட்டணி பலமாக வந்தால், எதிர்த்தரப்பாக வந்தால் தங்களுக்கு சவாலாக இருக்கும். அப்ப எதிரியிலும் ரெண்டு எதிரி இருக்கு, ஒன்று சாஃப்ட் ஆனது, ஒன்று ஹார்ட் ஆனதுன்னு சொல்லி. அப்ப அந்த சவாலானதை குறைக்கணும் என்று சொன்னால் மற்ற எதிரியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப சிங்கள தேசத்துக்குள்ளேயே உலகத்தை செய்கிறவர்கள் தமிழ் தேசத்தை, அதாவது இந்த அவர் கூறிவிட்டாரல்லோ எல்லோரும் ஒரு இலங்கையர் என்று. அப்ப 3 பேரை எடுத்தாச்சு. முதலில் 27,000 வாக்குகளை பெற்றவர் அரசு தலைவர் 80,000, 3 மடங்கை அதிகரித்தார். இப்ப இந்த முறை இன்னும் கூட காட்ட வேண்டும். ஆனால் வராது என்ற நிலையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் நாங்கள் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால் தமிழ் தரப்பு எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி ஒரு சிங்கள தேசம் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒன்றை செய்யும் போது நாங்கள் எல்லோரும் ஒரு குரலில் தான் கதைக்க வேண்டும். உண்மைதான், இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதனால் இதை மீண்டும் சரி செய்து அந்த தேர்தலை நடத்த முடியுமா? உண்மைதான், நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் பலர் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரனை பொறுத்தவரையில் அவர் கூறுகிறார் தாங்கள் பலருடன் கதைத்தது என்று சொல்லியும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாகவும் உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இதில் இப்ப தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழரசு கட்சியின் ஒரே ஒரு இடத்துல பூநகரியில் மட்டுமோ, பூநகரி எல்லாம் நினைக்கிறேன், அங்கு மட்டும்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்று இலங்கை அரசு திட்டமிட்ட சதிக்கில் இவர்கள் என்னென்று சொல்வது ஒரு ஹியாலஸாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதொன்று தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக இவர்கள் தங்களிடம் உள்ள சட்ட நுணுக்கங்களை தெளிவாக பயன்படுத்த வேண்டும். இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனை பொறுத்தவரையில் அவர் தான் சுமந்திரனுடன் இது தொடர்பாக கலைத்தது போது அவரும் வழக்கு போடலாம் என்று கூறியதாக. இப்ப நாங்கள் சுமந்திரனை பல தடவைகளில் எல்லா இடமும் விமர்சித்தாலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்குள்ள வழக்குகள் பெருமளவற்றை அவர் தான் போடுகிறார். இப்ப மற்ற நீங்களும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் இருக்கிறன, அவர்களிடம் நிதியுதவியை ஏற்படலாம். நீங்கள் எத்தனையோ வழக்குகளை நீங்கள் போடலாம். இப்ப அன்றைக்கு ஒருவர் என்னிடம் கேட்டார், இதுதான் கேட்டவர் அவர், இந்த கையீட்டு விவகாரம் தொடர்பாக அனுர்குமார திசாநாயக்கா மீது ஒரு வழக்கு போடலாமா என்றதை நீங்க நான் சொன்னேன், நீங்களும் அன்றைக்கு ஒரு சட்ட நிபுணர்களை கேளுங்கள், போடலாம் என்றால் போடலாம். என்னென்றால் அது நீங்கள் வெல்றீங்கள் தோக்குறீங்கள் அது வேறுபடியே, அது ஒரு வரலாறாக இருக்கும். என்றால் இவ்வாறு சட்டவிரோதமாக மக்களிட காணியை அபகரித்தது. இப்ப இந்த சட்டங்களை நீங்கள் சட்டத்தரணிகளாக இருக்கிறீர்கள், அரசியலில் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்துங்கள். சட்டங்களை யாருக்கு பயன்படுத்து? தமிழருக்கு நீங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்கள் தவிர சிங்களவருக்கு எதிராக பயன்படுத்துறது இல்லை. ஏனென்றா தமிழனுக்கு தமிழன் தான் எதிரியாக சட்டங்களை வழக்குகளை போடுவது. இவர் அவருக்கு போடுவது, அவர் இவருக்கு போடுவது. சுமந்திரன் சிறிதரனுக்கு போடுவார், சிறிதரன் சுமந்திரனுக்கு போடுவார், அல்லது மற்ற கட்சிகள் வந்து அர்ஜுனாவை போடும், அல்லது அர்ஜுனாவை இன்னொருக்கு இப்படி உங்களுக்குள்ளேயே போடுறீங்களே தவிர, உங்களுக்குள்ளேயே அடிபடுறீங்களே தவிர சிங்கள தேசம் எப்படி, அதாவது உங்களுக்குள்ள நீங்க சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற அதே நேரம் அவங்க எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செய்து எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக வைப் அவுட் பண்ண யோசிக்கிறாங்க. அதான் இந்த இவ்வாறான நேரத்திலும் தன்னும் எங்களுடைய தமிழ் தரப்பினர் ஒன்று சேர்வதற்கு, அதான் நீங்கள் ஆரம்பத்திலே கூறுங்கள் சிங்களம் வரும்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ரணில் விக்ரமசிங்க பாருங்கள், அவருக்கு முழுமையாக தெரியும் இனப்படுகொலை நடைபெற்ற விடயங்கள் முழுமையாக தெரியும். ஆனால் இது ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது தமிழ் தரப்பினர். நாங்கள் தமிழர்களுக்காக இது திட்டமிட்டு அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சியினால் இது நடத்தப்படுகின்றது, இதற்கு நாங்கள்
சரியாக செயல்பட வேண்டும். இதனால் எந்த ஒரு பெரிய லாபத்தையும் பெறப்போவதில்லை. எனவே இவர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக கூறும்பொழுது இன்னொரு விடயத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த செய்தியை பார்த்தவுடன் உடனடியாக யோசித்தது என்னவென்றால் அல் ஜசீராவில் வந்த அந்த செவ்வியினூடாக இவருடைய முகம் திரை உடைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய விடயங்கள் இப்பொழுது புரிகின்றது. சுமந்திரனும் இவரும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இலங்கை தீவில் இனப்படுகொலை நடக்கவில்லை, போர்க்குற்றங்கள்லாம் நடந்தது, இரண்டு தரப்பினரும் போர்க்குற்றங்கள் இழைத்தார்கள் என்று சுமந்திரனும் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க இவர்களுடைய ஆதரவில் தான் இவ்வளவு நடந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க இந்த நேரம் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம்? ரணில் விக்ரமசிங்கா அதாவது அல் ஜசீரா ஊடக செய்திக்கு பிறகு இப்போது ரணில் விக்ரமசிங்கா ஒரு பேசு பொருளாக இருக்கிறார். பல ஊடகங்கள் செய்தியை நேர்காணலை கண்டிருக்கின்றன. அதே போலதான் இந்த சிங்கள ஊடகம் ஒன்று பெரிய நீண்ட ஒரு நேர்காணலை கண்டிருக்கின்றது. அதில் பல விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் இந்த இலங்கையின் பொருளாதாரம் IMF தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் என்று பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அதில் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் இதில் கொண்டு வந்து மக்களின் கவனத்துக்கு கொண்டு வருவது நல்லது. அதுல ஒன்றுதான் அவர் கூறியிருக்கிறார், இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து நாங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே எத்தனையோ ஆணைக்குழுக்கள் அமைத்திருக்கிறோம். அதற்கு ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள் ஆதரவு அளித்திருக்கின்றன. இலங்கையில் உள்ளக விசாரணை நடக்க வேண்டும் என்பதை இந்தியா வலுவாக நிற்கின்றது. இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அதை அவர் கூறுகிறார், இலங்கையில் உள்ளக விசாரணை தான் நடைபெற வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக நிற்கின்றது. ட்ரம்ப் வெளியேறிவிட்டார், மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து ட்ரம்ப் வெளியேறிவிட்டார். அப்ப இதுதான் நான் சொல்றது இந்த பேட் பிரசிடென்சி என்று. ஒருவர் ஒரு தவறை செய்யும் போது அதை சுட்டிக்காட்டி எல்லோரும் அந்த வழியில் செல்வார்கள். இப்ப பல நாடுகள் அவ்வாறு தான் செல்கின்றன. இப்ப அவர் சொல்கிறார், ஏன் எங்களால் முடியாது? அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறுகிறது என்றால் சொன்னால் ஏன் எங்களால் முடியாது? அது மட்டுமல்லாத அவருடைய கூறுகிறார், ஐக்கிய நாடு சபையின் மனிதர்கள் ஆணைக்குழு வந்து ஒரு சிலர் மீதுதான் பாய முடியும், எல்லோர் மீதும் பாய முடியாது. என்று சொன்னால் உதாரணமா நீங்க பாருங்கள், இந்த ஐசிசி அண்மையில் பிலிப்பைன்ஸில் இந்த முன்னாள் அரச தலைவரை கைது செய்திருக்கிறது போர்க்குற்றங்களுக்காக. ஆனால் அதே போர்க்குற்றங்களை மேற்கொண்டு பிடியாணை பிறப்பித்த பெஞ்சமின் நெத்தனியாகு விமானத்தில் பிரான்சின் வான்பரப்பின் ஊடாக அமெரிக்காவுக்கு செல்கிறார். அப்ப உண்மையில் அவர் அந்த வான்பரப்பில் வைத்து பிரான்ஸ் கைது செய்திருக்க வேண்டும், இல்லை. அப்ப ரணில் கூறுவதும் சரி, என்றால் அது ஒரு சிலர் மீதுதான் பாயம் என்னும் போது நாங்கள் ஏன் இருக்க வேண்டும்? அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகள் பல இந்த இவ்வாறான அமைப்புகள் ICCல கூட இந்தியா கூட இல்லை, இலங்கை இல்லை என்று. இப்ப இலங்கை ரணில் விக்ரமசிங்கா கூறியது போல வெளியேறுமாக இருந்தால், இந்த ட்ரம்பின் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இந்த வெளியேறுமாக இருந்தால் பொறிமுறை அனைத்தும் கொலாப்ஸ் ஆக போகும். அதில் பேர்ந்து அடுத்த நகர்வை தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் யோசிக்க வேண்டும் என்றால், இப்ப பல தமிழ் அமைப்புகளுக்கு அதுதானே ஒரு கொள்கையாக வச்சு அமைப்பையே நடத்தி கொண்டிருக்க. பல அமைப்பு இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவை வச்சேதான் அதோட CVM ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுல இருந்து இலங்கை வெளியேறிச்சுதான் அதுல அதோட முடிஞ்சுது. அதுதான் நாங்கள் கூறுறோம், அது உண்மையில் எங்களுக்கு ஒரு மியூட்ல இருக்கு. அப்படி என்றால் ஸ்பான்சர் வெளியில் வந்து விட்டால் என்ன நடக்கும்? அவர் இலங்கை அரசு வெளியேறிச்சது என்று சொன்னால் இணைத்தலைமை நாடுகளும் கலைத்து போட்டு போக வேண்டியதுதான். ஏனென்று சொன்னால் அதை அந்த ஐநாவின் சட்ட விதிமுறைகளுக்கு இலங்கை மாட்டிக்கொள்ளாது. பல விடயங்களை அவர் மெல்ல மெல்ல இந்த சிங்கள அரசுக்கு ஒரு புடகமாக தவறுகளை கூறுகிறார். என்னென்று சொன்னால் அவர் என்ன கூறுகிறார், பொருளாதாரமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நீங்கள் கரண்ட்ல இப்போது இருக்கிற பூகோள அரசியலோட சேர்த்து தான் பார்க்கணும். இப்ப பூகோள அரசியல் என்ன நடக்குது, இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் உடைஞ்சு போகுது. இப்ப அமெரிக்கா வெளியேறுகிறது, அமெரிக்கா பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கின்ற நிதிகளை கூட நிறுத்திவிட்டது. அப்படி பெருமளவானது. அப்ப அவ்வாறு நிறுத்தப்படுகின்ற அதே சமயம் இப்ப இந்தியா கேட்டிருக்கிறது, கடந்த 10 வருடமாக US8 இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட அத்தனை நிதி தொடர்பான கணக்கையும் தர சொல்லி கேட்டது. அப்படியே அப்ப அவ்வாறு இப்ப ட்ரம்பின் இந்த நிலைமையை சாதகமாக இதனை பயன்படுத்தி இலங்கை வெளியேறுமாக இருந்தால்
அது சிங்கள தலைவர்கள் அந்த சந்தர்ப்பம் பார்த்து சரியாக எடுத்த முடிவாகத்தான் இருக்கு. அப்படி வெளியேறினால் என்ன எதிர்வினை இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவே யுஎனுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது, இந்தியா அதுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்தியா இந்த யுஎனுக்கு எதிராக ஒரு நாளும் யுஎன் தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தது கிடையாது. அமெரிக்கா முன்னர் இலங்கைக்கு எதிராக இருந்தது, அமெரிக்கா தான் இதனை கொண்டு வந்திருந்தது. ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் அமெரிக்காவே இப்ப அதற்கு எதிராகத்தான் நிற்கின்றது. அப்ப அமெரிக்கா இதனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் பிரித்தானியா ஏதாவது ஒரு அறிக்கையை விடலாம், அவ்வளவுதான். அறிக்கையை விட்டுட்டு அவர்கள் தங்களோட வேலையை பார்க்க போடுவார். ஐநாவினுடைய அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது 40,000த்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த விடயம் ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்பட்ட என்றெல்லாம் கடந்த காலங்களில் பேசினார்கள். அமெரிக்கா வெளியில் வந்துவிட்டது, இலங்கை வெளியில் வந்தால் இந்த ஆதாரங்கள், சேகரித்து வைத்த ஆதாரங்கள், இவை எல்லாவற்றுக்கும் என்ன நடக்கும்? தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்குமா? நடந்த போர்க்குற்றத்துக்கு நியாயமான ஒரு தீர்வு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? யார் அதை தருவார்கள்? யாரும் தர மாட்டார்கள். நாங்களாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரமாக இருந்தால், நான் முன்னரும் கூறியிருந்தேன், உங்களுக்குரிய அதிகாரத்தை யார் தருவது என்று சொன்னால் உங்கள் மக்கள். சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நானே 10-15 வருஷத்துக்குள் ஐநாவுக்குள்ளால் எங்களுக்கு ஒரு தீர்மானம் அமைப்புகள் கூறியதை நான் கூறுகிறேன். அது ஒரு 10-12 வருடங்கள் எடுக்கும். 2 வருடம் எடுக்காது என்று அப்பொழுது என்னோட சேலஞ்ச் பண்ணினார்கள். இல்ல ஒரு 10 வருடங்கள் என்றாலும் எடுக்கும் என்றார்கள். அப்படி என்றால் அதெல்லாம் என்ன நடக்க போகிறது? 15 வருஷம் முடிஞ்சது, 10 வருஷம் கடந்து அங்கெல்லாம் 5 வருஷம் முடிஞ்சது. என்னன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த பூல அரசியல் எவ்வாறு இருக்கும் என்று கணிக்க தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் இப்படியான வாக்குறுதிகளை கொடுத்து, அதே தெரியாது. இப்ப என்றால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாதவர்கள் எல்லாம் அமைப்பை நடத்தினால் அல்லது மற்றவன் அல்லது இந்த அமைப்பு நீங்கள் இந்த விழாக்களை நடத்துற நேரத்துல ஒரு உட்கார்ந்திருந்த ஒரு 4 பேப்பரை படிச்சாலுமே ஓரளவு உங்களுக்கு என்னென்ன நடக்குது, என்ன செய்ய வேண்டும் என்றது தெரிய வேண்டும். இப்ப பாருங்கள், இப்ப என்னன்னு சொன்னால் சில இடங்களில் நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். வெவ்வேறு நாடுகளுடன் நாங்கள் ஒத்துழைத்து பயணிக்க வேண்டும். பாருங்கள், பூட்டினை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் எவ்வளவு கசப்புகள் இருந்தன. அன்றைக்கு பூட்டின் பேசும்போது ஒரு 28,000 தடைகள். ஆனா தடைகள் கிடக்கிறது. களவெடுத்த 300 பில்லியன் களவெடுத்த காசும் அவன் எடுக்கல, ஆனாலும் கதைக்கிறாங்க. இப்ப தடைகளை அமெரிக்கா அகற்றவில்லை, தடைகள் இருக்கின்றது. உக்ரைனுக்கு ஆயுதம் திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்றான், அதை பற்றி அவங்க பிரச்சனை இல்லை, கதைக்கிறாங்க. அதே போல நீங்கள் எத்தனை நாடுகளோட கதைச்சீங்க? சரி, இப்ப மேற்குலகம் கையை விட்டதுடன் முடிஞ்சுது. இப்ப இந்தியா மேற்குலகம் கை விட்டதுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை என்ன? இப்ப இலங்கை அரசாங்கம் பாருங்க, சுவிஸோட கதைச்சு கொண்டிருக்கிறது. சுவிஸ்ல நடுக்க போய் வரார்கள், அங்கு அலுவலகங்களை அமைக்கிறார்கள். அங்குள்ள என்னென்றால் அங்கிருந்துதான் காசை நிதியை எடுக்க முடியும். அதன் ஊடாக பல ஐரோப்பிய நாடுகளை அணுக முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். நீங்கள் அமைப்புகள் தொடர்பாக கூறும்போது குறைத்து மதிப்பிடார்கள். அவர்கள் அடிக்கடி அறிக்கை விடுகிறார்கள். இப்ப அல் ஜசீராவில் நடந்த இன்டர்வியூ அது தொடர்பாக கூட அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். இன்னொரு விடயம் என்னவென்றால், அரசர்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரையில் அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி, அதாவது ஐநாவினூடாக அந்த உறுப்பு நாடுகளினூடாக நாங்கள் நிச்சயமாக ஒரு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்றெல்லாம் கூறினார்கள். இனி ஒரு சில ஐசிசியினூடாக கூட கிடைக்கும் என்று கூறினார்கள். இப்பொழுது ஓரளவுக்கு நாங்கள் ஒரு அனுமானத்துக்கு வரலாம், ஐநாவினூடாக ஒன்றுமே நடக்கப் போவதில்லை, ஐசிசியினூடாக ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. தமிழ் மக்கள் இங்கிருந்து எவ்வாறு நகர்வது? என்ன வழி இருக்கிறது? உண்மைதான். இதற்குத்தான் தெளிவான ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு கட்சியோ அமைப்புகளோ கட்டி வளர்க்கப்பட வேண்டும். அதற்கான ஊடகத்துறை வளர்க்கப்பட வேண்டும். சமூக அபிவிருத்தி தொடர்பாக, அதாவது தேச கட்டுமானம் தொடர்பாக ஒரு கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று. அப்ப இப்ப இன்று ஒருவர் கதைக்கும் போதும் கூறினார், எல்லோரும் குறுநில மன்னர்கள் போல. இந்த இலங்கையில தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அனர்த்தத்தை வெளிநாடுகளில் இருப்பவர்கள் எல்லோரும் தாங்கள் குறுநில மன்னர்கள் போல ஒரு 10 பேரா சேர்ந்து தாங்கள் ஒரு வீட்டை கட்டி அதை கட்டி இதை கட்டி என்று சொல்லி அதை அங்கு தாங்கள் ஒரு செல்வாக்கில் உயர்ந்தவர்களாக காட்ட முற்படுகிறார்களே தவிர, சரி எல்லோருமாக சேர்ந்து ஒரு 10 பவுனை போட்டு அல்லது 10 டாலரை போட்டு ஒரு நிறுவனமாக்கி அந்த நிறுவனத்தின் ஊடாக கட்டுமானத்தை செய்தால் அவர்கள் இருந்தாலும் அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறு எதுவுமே இல்லை. அந்த மனநிலைக்கு நாங்கள் வரவில்லை என்றது. இப்ப அதே போலதான் இப்ப என்னென்றால் ஒரு
இந்த அரசியலோ அல்லது அதாவது இந்த தீர்வு தொடர்பாக எவ்வாறு நகரலாம் என்பதற்கு கூட ஒரு குழுவை அமைத்து அதனூடாக கண்டினியூஸா ஒர்க் பண்ணினதும் கிடையாது. ஏனென்றால் அரசியல் தொடர்ந்து இயங்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கூடி போட்டு 10 மாதத்தால கூடைக்க அரசியல் எங்கேயோ மாறி போடும். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இப்ப நாங்கள் இதுல செய்கிற நிகழ்ச்சியில தெரியும், சில பல நேற்று செய்த நிகழ்ச்சியே இன்றைக்கு போடலாம இருக்கு. ஏனென்று சொன்னால் கலநிலைமை மாறிடும். அது கிடையாது. அப்படி போய்கொண்டிருக்கிறதான் அரசியல். நீங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு அல்லது 10 மாதத்துக்கு ஒருக்கா விழா எடுக்கிறது அல்லது கூட்டம் வச்சு வைக்க அரசியல் எங்கேயோ போகும். சரி, அப்படி அரசியல் நடத்த வந்தாலும் அவர்களை நடத்த விடுறீர்களா என்றால் இல்லை. அன்றைக்கு நாங்கள் கதைக்கும் போது ஒரு சட்டத்துறை மாணவி கூறினார், தாங்கள் செய்கிற அரசியலை, தாங்கள் செய்கின்ற செயல் திட்டங்களை அடித்து மூடுவதற்காகவே ஒரு வாட்ஸ்அப் குழு தமிழாக்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எத்தனையோ பணிகள் இருக்கிறது. உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எத்தனையோ இருக்கு. சரி, ஒன்றுமே செய்யாட்டி நீங்கள் படுத்து நித்திர ஒழுங்கும், உங்களோட உடம்புக்காவது நல்லது. சத்தியமா ஏன் ஒரு இனத்துக்கு கேடை செய்கிறீர்கள்? அதுதான் முடிஞ்சிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன, அதை விமர்சிக்காத இதை விமர்சிக்கவில்லை. இங்க யாரும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இதுதான் நடக்கும் இது நடக்கும் என்று சொன்னால், இது நடக்காது என்று சொன்னால், இப்ப நடக்காது என்று நாங்கள் சொல்றது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்க அதை அனுமானித்துதான் சொல்கிறோம். நாடுகள் இப்ப ரணில் விக்ரமசிங்கா சொல்கிறார், நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறுங்கள். அதை இளைஞர்கள் நெகட்டிவா பார்க்காது. இந்த நிலைமையில் என்றால் அவனுக்கு இப்ப ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. அவருக்கு சாதகமா இருந்தா அதை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் வெளியேறிட்டார். அவன் அதுதான் சொல்றான், அவரால் முடியும் என்று சொன்னால். பட் அமெரிக்காவும் பேசாம இருக்கும். அமெரிக்கா ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு இப்ப அதுதான் தேவை. அப்ப அதுதான் அந்த மதிநுட்பம் என்றது. இப்ப என்ன இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில, ஆனாலும் பாருங்கள், அந்த பூகோள அரசியல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தமிழ் மக்களை அழிக்கிறது. தங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில எல்லாம் தமிழ் மக்களுக்கு எங்க அடிக்கலாம் என்று ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதை சிங்கள தேசம் துரமாக பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த சாணக்கியத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் கூறுகின்ற விடயத்தை சொல்லும் பொழுது தமிழ் தரப்பினரே தமிழருக்கு பிரச்சனையாக இருக்கிறார் உண்மை. சமீபத்தில் கூட ஆஸ்திரேலியாவில் அகதிகள் 24 மணி நேரம் போராடினார்கள். கிட்டத்தட்ட 100 நாட்கள் மேல் வீதியில் இருந்து போராடினார்கள். அந்த போராட்டம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும் பொழுது தமிழர்களுடைய இன்னும் ஒரு குரூப் அவர்கள் போய் அங்கே அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து அவர்களை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிரு, ஏதோ ஒரு விழா நடத்துவதற்கோ என்னத்துக்கோ கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வை கொண்டு வந்து இதோ ஒரு மாதிரி குழப்பி விட்டார்கள். ஆனால் அந்த 2 பகுதிகளுக்கும் விடயங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. பாருங்கள், எவ்வளவு சுயநலத்துக்காக தாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செயல்படுவதை, இதுதான் எங்களுடைய தமிழ் தரப்புக்கு இந்த பின்னடைவுக்கு தமிழர்கள்லாம் பின்னடை. அதை நான் இந்த வானொலியை கேட்பவர்கள் அடிக்கடி தெரியும், நான் ஒரு காலமும் ஏனைய நாடுகளை குறை சொல்ல மாட்டேன். உடனடியாக யார் என்றாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை குறை சொல்லுவார்கள், அமெரிக்காவை குறை சொல்லுவார்கள், சைனாவை குறை சொல்லுவார்கள், பிரித்தானியாவை குறை சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய இருக்கிற குறைபாட்டை முதல் நீங்கள் திருத்துங்கள். மற்றவருடைய பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்னதாக இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. இங்கே நீங்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் எங்களை ஏமாற்ற முடியாது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நீங்கள் சொல்லுவது போல் இப்ப 15 வருஷம் ஏமாற்றி விட்டார்கள், இன்னும் எவ்வளவு காலம் ஏமாற்ற போகிறார்கள் தெரியும். மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இதேதான் நிலை என்பதை நான் கூறலாம். உண்மைதான் என்று சொன்னால், அந்த அவர்கள் கூறும்போது கூறினார்கள், தங்களை தாக்கி அழிப்பதற்கே ஒரு வாட்ஸ்அப் குழுவே ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி. அந்த என்னன்னு சொன்னா, ஒரு தமிழ் இனத்துக்கு இன்னொருவன் செய்கிறது நன்மையாக இருக்கும் என்ற போது அது ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு படத்துல பார்த்தது வேறுதான். அவன் சொன்னான் என்னென்றால், நாங்கள் வாழ்றதுல இருக்கிற சந்தோஷத்தை விட எதிரியை அழிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் கூட சில பேரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீ அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறது இல்லை அவனுக்கு சந்தோஷம், மற்றவனை அழிக்கிறதுலதான் அந்த சந்தோஷம் என்று சொன்னால் இதை என்ன செய்கிறது? இப்ப அவர்கள் கலைக்கும் போது கூறினார்கள், இவர்கள் இதுவரை காலமும் அந்த அகதிகளை, அதாவது புலம்பெயர்ந்தவர்களை உள்ளுக்கு நாடாளுமன்றத்துக்கு கூட கூட்டிக் கொண்டு செல்வதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர்களை கலைக்க மாட்டேன், எல்லோரும் போய் கலைக்க முடியாது என்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருந்தார். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. ஆனால் அங்கு எல்லோரும் போய் கலைக்கக்கூடிய இவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் உள்ளுக்கு. அந்த இவர்களால் உருவாக்கி சில அந்த மேல் மட்டம் என்று அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்ட மாயைகளை உடைக்கிறார்கள். புதுசாக வந்த இளைஞர்கள், புதிதாக வந்தவர்கள், இன்னும் 50-40-50 வருஷத்துக்கு முதல் வந்தவர்களை விட புதிதாக வந்தவர்கள் வேகமாக போகிறார்கள்.
அதை அதை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அவன் நல்லா செய்கிறானே என்று அதனை இன்னும் ஊக்கப்படுத்தி அவங்களை மேலே கொண்டு போவதை விட்டு அதை எந்த வழியிலாவது அதை அழித்து விட வேண்டும். விடுதலை புலிகளுடைய கொடியை கொண்டு போகக்கூடாது என்றது இந்த அரசாங்கங்கள் சொல்லுதோ இல்லையோ இவங்கள் தங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சட்டம். அப்ப அங்க ஆஸ்திரேலியா சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எனக்கு ஒரு கொடி தாங்க கொண்டு வாங்கி கொண்டு போய் தன் ஆபீஸ்ல வச்சிருக்கான். எனக்கு ஒரு கொடி உங்களோட கொடியை தாங்க கொண்டு வாங்கிட்டு வச்சிருக்கான். அப்ப அவங்களே வாங்கி கொண்டு வைக்கிறாங்க. அதுக்காக அவனை தூக்கி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில் அவங்க தூக்கி வீசவில்லை. அவர் அங்குதான் இருக்கிறார்கள். முதல் சட்டங்களை புரிந்து கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு சட்டங்கள் தெரியலை என்று சொன்னால் புரிந்தவன் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. அதான் இந்த பிரச்சனை. இப்ப புதுசாக இளைஞ சமுதாயம் அவங்கள் இங்கத்தே பல்கலைக்கழகங்கள் படித்து இங்கத்தே சட்ட நுணுக்கங்களை தந்து இங்கத்தே ஆக்களுடன் எந்த பூட்டின் கூறியது போலதான். பூட்டின் ஒன்றை கூறுவார், பெஸ்ட்டுக்கு எந்த லாங்குவேஜ்ல பேசினால் பிளாங்க் மண்ணு எனக்கு தான் புரியும் மண்ணு. அதே போலதான் இங்க படித்து இங்க வளர்ந்த அவங்களுக்கு தெரியும் எந்த லாங்குவேஜ்ல அவங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி. அதற்கும் அவங்க பயப்படுவதும் இல்லை. பலர் அதில் பயப்படுவதும் இல்லை. எங்களை மாதிரி அவர்களை தூக்கி வைப்பதும் இல்லை. இப்ப என்னென்று சொன்னால் இப்ப இதுதான் அந்த பிரச்சனை. இப்ப ரணில் விக்ரமசிங்கா இந்த பேட்டியை பொறுத்தவரையில் சிங்கள தேசம் புலம்பெயர் தேசத்திலே இருந்தாலும் சரி, தாயகத்தில அவங்களோட நாட்டில இருந்தாலும் சரி, ஒருமித்து செயற்படுகிறார்கள் ஒரே இலட்சியத்துடன். அதாவது அது ஒரு சிங்கள தேசம் என்பதை எல்லா சிங்கள மக்களும் ஏற்றுக்கொண்டு போறாங்க. அதாவது ஜேவிபியிலும் விலக்கு இல்லை. ஜேவிபி ஒரு சிலவர் அதை மாற்றம் வரும் அது வரும் என்று சொன்னால் அது அவர்களின் பொறுப்பு. அதுக்கு தமிழ் மக்கள் பொறுப்பேற்க முடியாத அவ்வாறான கருத்துக்கள். அது மட்டுமல்லாது ரணில் விக்ரமசிங்கா இன்னொன்றையும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த தற்போதைய பொருளாதார நிலையில் வந்து இலங்கை வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் இல்லை, ஒரு மார்க்கெட், அதாவது புலி மார்க்கெட் எக்கானமி இல்லை என்று சொல்லி, அப்ப சீனாவின் உதவியோட அதை இன்னொன்றையும் கூறுகிறார், இந்தியா ஃபர்ஸ்ட் என்று. அப்ப இந்தியா சீனாவின் உதவிகளோட நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லியும், நாங்கள் வளரவில்லை என்று சொன்னால் அவங்க எங்களை கைவிட்டு போய்கொண்டே இருப்பாங்கள் என்றதையும் இன்னொன்றை சொல்கிறார் என்று சொன்னால், சீனா வந்து அதாவது சீனா கிரியேட் எக்கானமி இன்சைட் த இந்தியன் ஓஷன் என்று சொல்லி இருக்கிறார். இந்தியன் ஓஷனுக்குள்ள அவங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க போகிறார்கள். அதனைத்தான் இப்ப அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் தளபதியும் கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், கிட்டத்தட்ட உலகின் அரைவாசி பங்கு ட்ரேட் வந்து இந்து சமுத்திரத்துக்குள்ள நடக்குது. அதே போல சீனா கூறியிருக்கிறது உலகத்துக்கு தேவையான 40% ஒயில் வந்து எரிபொருட்கள் இந்து சமுத்திர பிரதேசத்துக்கெல்லாம் போகுது. இப்ப சீனாவின் கிட்டத்தட்ட BYD என்ற எலக்ட்ரானிக் கார் வந்து இப்ப காலியில அவங்களோட கிளைய திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 வெஹிக்கிள் வந்து இப்ப அம்பாந்தோட்டையில இறங்கி இருக்கிறது. அப்ப அவங்க அந்த சந்தை மார்க்கெட்டை கைப்பற்ற போகிறாங்க. அடுத்தது 2000 வெஹிக்கிள் வரப்போகிறது என்று கூறுகிறாங்க. இப்ப சீனாண்ட போர்ட் சிட்டியில வந்து பெருமளவான இந்திய IT நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. அதில் அந்த அந்த போர்ட் சிட்டியில் வந்து அலுவலகங்களை திறப்பதற்காக வந்திருக்கிறது. இப்ப ஏதோ ஒரு வகையில் அவங்க பொருளாதாரத்தில் கூட வளர்வதற்கான, அதாவது சீனாவின் உதவிகளை பெற்றாவது வளர்வதற்கு. இப்ப சீனாவின் BYD வருகிறது என்ற பிறகு இந்தியாவின் கார் மேக்கர்ஸ் வந்து இப்ப கொழும்புக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு வர்த்தக போட்டி. இந்த போட்டியில யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு இங்க நிற்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த அதாவது தென்னிலங்கையில் இவ்வாறு அவங்க யாருக்கும் பயப்படவில்லை. சீனா வந்து BYD அங்க திறக்குதுன்றதுக்காக அமெரிக்கா கோபிக்கும் என்று அவங்க பயப்படவில்லை. அமெரிக்காவோட கதைக்கிறதால சீனா கோவிக்கும் என்று அவங்க பயப்படவில்லை. இப்ப சீனாவின் உயர்மட்ட குழு வந்து இப்ப வருகிறது இலங்கைக்கு அடுத்த மாதம். என்னென்று சொன்னால் அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் அமைக்க போறாங்க. அதுக்கு வராங்களா அவங்க. அதே நேரம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையத்தின் அதிகாரியும் அங்க நிற்கிறார். அப்ப 2 தரப்பு நிக்கிறோம். அவங்க அதை பற்றி உரை பண்ணவில்லை. ஏன்னா அவன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு இறமையுள்ள இனம், இறமையுள்ள நாடு. தமிழரும் அப்படித்தான் இறமையுள்ள இனம். நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு நாங்கள் அடிமைகளாக அடகு வைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் எங்களை யாரும் நீங்கள் இந்தியாவுக்குரியது, நீங்கள் பிரித்தானியாவுக்குரியது, நீங்கள் கனடாவுக்குரியது என்று யாரும் எழுதி கொடுக்க. உண்மைதான். ஆனால் அதே போல் அந்தந்த நாடுகளோடு வியாபாரம் நடத்துவதற்கு, ஒப்பந்தங்கள் நடத்துவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்படித்தான் எல்லா நாடுகளும் இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், நாங்கள்
இவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அப்பாறான ஒரு கொள்கைகளோடு தான் நாங்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த சொன்ன அந்த வட்டத்தை விட்டு வெளியில் சென்று உலக பரப்பில் என்ன மாற்றங்கள் நடக்கின்றது, அதற்கேற்றவாறு மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி மாற வேண்டும் என்று ஒரு சரியான திட்டங்களோடு இல்லாதபடியால் தான், அதாவது நான் அடிக்கடி கூறுவது போல் அந்த ஒரு சரியான ஒரு ஆலோசனை குழுவினூடாக கொள்கை திட்டங்களை வகுத்தால் தான் இவ்வாறு நாங்கள் ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த நிலைமையை இதுவரை பார்க்க முடியவில்லை என்று வேதனையோடு கூறிக்கொண்டு, வேலையில்லா பட்டதாரிகள் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா, அதான் நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது, யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடந்த பொழுது, அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது, உண்மையாக அந்த மக்களை நேசிப்பவராக இருந்தால், இல்லை நாங்கள் ஒரு நாடு ஒரு இனம் என்று சொன்னால் அங்கே போய் அந்த மக்களை சந்தித்திருப்பார். ஆனால் அவர் சந்திக்கவில்லை. அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அரசவர்களை நானும் நீங்களும் எத்திரோதர்கள் பேசிவிட்டோம். அதாவது இலங்கை தீவிரங்கள் பட்டதாரியாக வந்து விட்டால் உங்களுக்கு ரெண்டு வழிதான் இருக்கிறது. ஒன்று கொழும்பில் போய் வேலை செய்யலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் அவர்கள் வெளிநாட்டுக்கு போவதுதான் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார்கள் என்றால், நீங்கள் இன்னும் அங்கே இனம் குறைந்து விடும் வடக்கு கிழக்கில் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பட்டதாரிகளுடைய நிலைமை ஏதாவது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஏதாவது வழி வகுத்து கொடுக்குமா, அல்லது இப்படியே இதுவும் ஒரு போராட்டத்தை அப்படியே தட்டி கழித்து விட போகிறார்களா? என்ன நிலைமை இந்த போராட்டம் தொடர்பாக? பெருமளவான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை என்று நான் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன், கொழும்பில் பாராளுமன்றம் நோக்கி போக வழிகிட்டவர்கள் பட்டதாரிகள். அதனை காவல்துறையினர் கடுமையாக வன்முறையாக அடக்கியதால் பலர் காயப்பட்டதாகவும் அங்கு நோயாளர் காவு வண்டிகள் கூட வந்திருந்தன. பல இடங்களில் இப்போது போராட்டங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பித்திருக்கின்றன. இந்த அரசாங்கம் ஒன்றை கூறியிருந்தது, வருவதற்கு முன்னர் தாங்கள் 30,000 பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்போம் என்று பட்ஜெட்டிலும் கூறினது. ஆனால் எதனையும் அவர்கள் செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்க இப்ப அந்த நான் முன்னர் சொன்ன அந்த பேட்டி மிகப்பெரிய ஒரு பேட்டி. அதில் சொன்ன இடக்கிற வசனங்களை தான், இடக்கிற பொருள்களைத்தான் நான் இங்கு கொண்டு வருகிறேன். அவர் கூறியிருக்கிறார், இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு 700 பில்லியன் ரூபாய்களை கடனாக லோக்கல் மார்க்கெட்டில் டொமஸ்டிக் மார்க்கெட்ல வாங்கி இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடமே காசு இல்லை, அவர்கள் கடன் வாங்கித்தான் செலவழிக்கிறார்கள். அடுத்தது வாங்கின கடனிலும் டாக்ஸ் ரிஃபார்ம் என்று சொல்லி 60 பில்லியனை லாஸ் பண்ணி விட்டார்கள். அடுத்ததாக இந்த ஏப்ரல் மாதம் IMF பெறப்போகிறது. IMF-இடம் இந்த 60 மில்லியன் லாஸ் பண்ணினது, 700 மில்லியன் கடன் வாங்கினது எல்லாம் அங்கு கணக்கில் வரப்போகிறது. அதை இனி இவர்கள் சமாளிக்க வேண்டும். IMF விட்டு இவர்கள் வெளியேற முடியாது என்பதையும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். இப்ப வெளியில் இருந்து இவர்கள் பார்த்த இலங்கை வேறு, உள்ளுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரிகிறது. இரண்டையும் இவர்கள் சமாளித்து போக முடியாது. அதாவது இனவாதத்தையும் வச்சுக்கொண்டு பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப முடியாது. ஏதாவது ஒன்றை கைவிட வேண்டும். ஒன்றில் தமிழரை அழிப்பதாக சொல்லி நீங்களே அழிந்து போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அங்குள்ள மக்களுக்கான அதிகாரங்களை வழங்கி அவர்களையும் சமமாக ஏற்று உங்கள் நாட்டையும் நீங்கள் முன்னேற்ற வேண்டும். இது இரண்டும் தான் இப்போது உள்ள தெளிவாக இருக்கிறது. இப்ப சிங்கள மக்களே கிட்டத்தட்ட எதிர்த்து, அதாவது இந்த அரசுக்கு எதிராக கிளம்ப வேண்டிய ஒரு நிலை வருகின்றது. பல இடங்களில் இந்த போராட்டங்கள் நடந்தோடுதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் எந்த விதமான உற்பத்தி துறையும் இல்லை. உதாரணமாக கூடுதலாக சுற்றுலாத்துறையைத்தான் நம்பி இருக்கிறார்கள். ஏற்றுமதி துறை என்று சொன்னாலும் புதிய தொழில்நுட்பம், புதிய எலக்ட்ரானிக், மைக்ரோசிப் இப்படியானது இல்லை. பழைய அப்பத்த தேயிலைகள், ரப்பர்கள், அதுகள் எல்லாத்துக்கும் அதுகளெல்லாம் இப்ப மலிவாகவும் போய்விட்டது. ஏனைய நாடுகள் அதை இலகுவாக செய்கின்றார்கள். மற்றது கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி செய்யும் திறந்த பொருளாதார கொள்கை என்று கொண்டு வந்ததையும் இந்த போரினால் இழந்து விட்டார்கள். மீண்டும் அதை கட்டி எழுப்புவது முடியாது. இப்ப ரணில் கூறியிருப்பார், உங்கள் பொருளாதாரம் 4 மடங்காக வளர்ந்து அல்லது 10 மடங்காக வளர்ந்தால் சீனாக்காரன் நிற்பான், அல்லது அவன் உங்களை விட்டுட்டு போடுவான் என்றால் அங்கே வியட்நாம் இருக்கிறது, தாய்லாந்து இருக்கிறது, மலேசியா இருக்கிறது என்று சொல்லி அவங்கள்ட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. அப்ப அந்த நாடுகளுடன் போவார்கள். இப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரையில் மேற்குலகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா எல்லா நிதியையும் கட் பண்ணி கொண்டிருக்கிறது. தாய்வானில் இருக்கின்ற TMC மைக்ரோசிப் அந்த நிறுவனத்தை கூட அவங்க அமெரிக்காவுக்கு மாத்துறாங்க என்னும் போது தாய்வான் பொருளாதாரமே மிக ஒரு கேள்விக்குறி. ஐரோப்பிய ஒன்றியம் 700 பில்லியன் டாலர்களை பாதுகாப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு இப்போது இங்க டிசேபிலிட்டி பெனிஃபிட்டை கூட கட் பண்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது எல்லா நாடும்.
இந்த நாடுகளும் கொடுக்க அளவுக்கும் இல்லை என்னும் போது இலங்கை அரசை பொறுத்தவரையில் இன்னும் பழைய பிடிவாதங்களில் இருந்து அல்லது இனவாதத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் ஒரே இலங்கையர் என்று மீண்டும் இவ்வாறு நடக்குமாக இருந்தால் இலங்கைக்கான முன்னேற்றம் என்பது இருக்காது. அதுதான் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் இந்த போராட்டமும் காட்டுகிறது. நீங்கள் கூறியது போலதான் அங்கு இருப்பது என்னவென்று சொன்னால், இப்ப நாங்கள் படிக்கும் போது கூட பல்கலைக்கழகத்தில் படித்தால் சோக் அண்ட் டோக் அங்க படிச்சால் இப்ப பள்ளிக்கூடங்கள்ல போனால் கூடி ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்டோ அப்படி ஒன்றும் இல்லை. இங்க பாருங்கள், நீங்கள் ஒரு GCSE பிள்ளையே இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகுது. ஏனென்றால் அதை போய் பார்க்குது ஒர்க் என்வயர்மெண்ட் என்ன மாதிரி, நான் என்ன வேலை செய்யலாம்ன்றத அங்க போய் அதை லேர்ன் பண்ணுது. அப்படி அங்க ஒன்றும் இல்லை, சோக் அண்ட் டோக். அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்க போது ஒன்றில் நீங்கள் ஆசிரியராக போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இதை எடுத்து அங்க யூனிவர்சிட்டியில லெக்சரா இருக்க வேண்டும். அதுக்கும் எத்தனை காடர் இருக்கும் என்று தெரியாது, கொஞ்சம் குறிப்பிட்ட காடர் தான் இருக்கும், மிச்சதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இங்க PhD முடிச்சால் அங்க சொல்லுவார்கள் லெக்சரர்ஸ். இங்க PhD முடிச்சா லெக்சரர் போற கூட கம்பெனிகள் தான் கூட. என்றால் அந்த ரிசர்ச் கம்பெனிகளுக்கு தான் கூட தேவை என்றால் அவங்கள்தான் டெவலப்மெண்ட் வெவ்வேறு துறைகள்ல குடிக்க போறோம். இப்ப சீனாவில அந்த டீப் சீக் செய்த அதர் கூறையிலேயே தான் அதானே அடிப்படை பிரச்சனையே. இப்ப இவர்கள் பட்டதாரிகளாக அல்லது இப்ப நீங்கள் கூறுவது போல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதை எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள், அது இப்ப இந்த ரிசர்ச் செய்வதற்கு எல்லாம் ஒரு தொழில் பேட்டுகள் இண்டஸ்ட்ரி பார்க் இருந்த பிசினஸ் அப்படி என்வாரன்மெண்ட் இருந்தால் தானே அவற்றை செய்யலாம். இல்லை என்றால் என்னென்று செய்ய முடியும்? உண்மைதான். இப்ப எல்லாரும் கூறுகிறார்கள் அங்கு படித்து விட்டு வெளிநாடுகளுக்கு வருகிறார்கள், படித்து விட்டு தங்கி விடுகிறார்கள் என்று சொன்னால், நான் 99ஆம் ஆண்டு PhDக்கு வரும்போது அப்ப அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுக்கு இங்க காசு கட்டி செய்யற அளவுக்கு நாங்கள் வசதி இல்லை. பிரித்தானியா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல வரைக்க எங்கட PhDக்கு அவன் ஃபண்ட் பண்ணின அவ்வளவும் அங்கத்த ஒரு வருஷம் யூனிவர்சிட்டி பட்ஜெட். அப்ப என்னென்று அங்க அப்ப இந்த உணவு ரிசர்ச் வசதியில அந்த நாட்டுல இல்லை என்னும் போது அவங்க அங்க இருக்க மாட்டாங்க, வெளியேறி கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப இவ்வாறான ரிசர்ச் வசதிகள் வேணுமென்றா என்ன செய்யணும்? நீங்க இந்த நிறுவனங்களை கொண்டு போய் அங்கு ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அதையும் இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார் இல்லையா? அதானே அடுத்த பிரச்சனை. அந்த இங்கிருந்து கூட போய் ஒரு முதலீடு செய்து சின்ன சின்ன இப்ப டீப் சீக்க நீங்க சொன்னீர்கள், டீப் சீக்ல ஒரு கொஞ்சம் பேர் தான் வேலை செய்கிறார்கள். உலகம் பூராம எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டிருக்கிறார்கள். இது ஏஐனுடைய ரோட் மேப்பையே மாத்திர மாதிரியாக அவர்களுடைய அந்த வளர்ச்சி இருக்கிறது. 50 பேர் தான் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை அங்கே ஆரம்பித்து செய்வதற்கு அரசியல் சூழல் சரியாக இருக்கத்தானே வேணும். இப்பொழுதும் கூட கூறுகிறார், அன்று கூட நான் ஒரு உரையாடும் பொழுது கூறுகின்றேன், முதலீடு செய்ய விருப்பம், ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அரசியல் சூழல் ஒரு சரியான தரத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இல்லையா? உண்மைதான். அதுக்கு அதான் அந்த அரசியல் அதைத்தான் அவங்க கூறுவாங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லுவார். அது இல்லை என்று சொன்னால் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப இவங்க எல்லாம் ஏன் சண்டையில இவ்வளவு தீவிரம் என்று சொன்னால், இப்ப மிடில் ஈஸ்ட பாருங்கள், இந்த ஏமன் பிரச்சனையாக இருக்கலாம், பாலஸ்தீன பிரச்சனை என்றால் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாட்டி அந்த நாட்டில் அந்த பிராந்தியத்திலேயே பொருளாதாரம் வளர முடியும். சிறப்பு அரசுகளே, இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகள், குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலில் திட்டமிட்டு செய்த விடயங்கள் தொடர்பாக அங்கே பேசுகின்ற விடயங்களை அங்கே அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.